சிபிஐ வந்து விசாரணையை நேரடியாக தொடங்கிட்டாங்க, களத்தில் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஒருத்தரையாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இதுவரை யார் யார் விசாரிக்கப்பட்டிருக்காங்க, யாரை கூப்பிடுறதுக்கு சாத்தியம் இருக்குது? இல்லை, முதல்ல இந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு ஒரு குழு போட்டது. அவங்க எடுத்து உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு எஸ்ஐடி போடணும், சிறப்பு புலனாய்வு நடத்தணும்னு அங்கே உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. இப்போ எஸ்ஐடியும் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிபிஐயும் வழக்கு மாற்றப்பட்டது. சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டதுக்கு பிறகு தமிழ்நாடு காவல்துறை போட்ட அந்த ரிப்போர்ட்டு ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர்லாம் இவங்க கையில் சப்மிட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு காவல்துறை போட்ட எஃப்ஐஆரில் முதல் குற்றவாளிகளாக நிர்மல்குமார், அப்புறம் ஆதவர்ஜுனா, அப்புறம் புஷ்யானந்த் மற்றும் இந்த மாவட்ட செயலாளர் மதியழகன், இவங்களாம் எஃப்ஐஆரில் முதல் குற்றவாளியாக போட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு சிபிஐ டேக் ஓவர் பண்ணதுக்கு பிறகு சிபிஐயும் வழக்கில் முதல் குற்றவாளியாக இவங்க பேரெலாம் போட்டாங்க. போட்டதுக்கு பிறகு சிபிஐ வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் ஒரு ஃபோர்ஸ் அவங்க வந்து அங்கே லோக்கலில் வந்து ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அந்த பகுதி நடந்த இடங்களில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ், வீடுகளில் இருக்கக்கூடியவங்க, கடை வச்சு நடத்தக்கூடியவங்க, பொதுமக்கள், அந்த மாதிரியான விசாரணைகள் நிறைய நடந்துச்சு. நூற்றுக்கணக்கான பேர்கிட்ட விசாரணை நடத்தினாங்க.